Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 4 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல சுபாசா வந்து அவனோட ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் டேல அதனால ஸ்கூலுக்கு கிளம்பி வெளிய போறான். ரொபிரிட்டோமே சுபாசாவோட அம்மா கிட்ட அவன் எப்பயுமே வெளிய போனா இந்த மாதிரி பால் எடுத்துட்டு தான் போவானா அப்படினு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆமா அப்படினு அவங்க அம்மா சொல்றாங்க. நீங்க எடுத்த முடிவு ஓகே தானா? அவன் சூட்டர்ஸ் ஸ்கூலுக்கு தான் போயிருக்க வேண்டியது. அங்க போயிருந்தா அப்படினா அங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கான கிளப் இருக்குது. அங்க வந்து அவனோட ஸ்கில்ஸ் இன்னுமே இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படினு சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும், இது வந்து அவனோட முடிவு தான். அவன் வந்து நான் கட்ஸ்ல புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவனை கோச் பண்றது நீங்கல. இத வந்து சுபாசாவோட அப்பா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. அதனால ஓகே அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. சுபாசாவும் ரோட்ல போகும்போது வழக்கம் போல ட்ரிப்ளிங் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கான். ரொபிரிட்டோ அவரோட ரூம்க்குள்ள வந்துட்டு அவரோட ஜெர்சியவே ஊத்து பாத்துக்கிட்டு இருக்காரு. சுபாசா தான் இதுக்கு முன்னாடி நைட் நீங்க வந்துட்டு நேஷனல்ல லேண்ட் அப்ப உங்களோட ஜெர்சி இருந்திருக்கும்ல, அதை எனக்கு காட்டுறீங்களா, அதை கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இவருமே அந்த ஜெர்சி எடுத்து சுபாசாக்கு போட்டு விடுறாரு. அப்ப சுபாசாவுமே வந்துட்டு ரொபிரிட்டோ நான் ஒரு பெஸ்டான ஜாப்பனீஸ் டீமை கூட்டு போய் மத்த எல்லா டீமையுமே வின் பண்றேன் பாருங்க, ஈவன் பிரேசில கூட நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ரொம்பவே சந்தோஷம், நீ சொன்னதை எப்பவுமே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோ சொல்றாரு. அதை நினைச்சுக்கிட்டே அப்படியே அவரோட ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்து அவர் பாக்கெட்டுக்குள்ள வைக்க வராரு. இருந்தாலும் அவருக்கு ஏதோ ஒரு தயக்கமாவே இருக்குது. அப்படியே நின்னுக்கிட்டு இருக்காரு. இசிசாக்கி ஸ்கூல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் போய் காட்டிக்கிட்டு இருக்கான். நேத்து நடந்த மேட்ச் ஸ்கோரை நீங்களே பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக்கு. உங்கள மாதிரி ஒரு ஃபுட்பால் டீம் 5 பாயிண்ட் எடுத்தீங்களா எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் எங்க டீம்ல புதுசா ஒரு மெம்பர் வந்திருக்கான், அவனோட பேர் சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். அதுலயும் சுபாசா வந்துட்டு எங்களுக்கு 4 கோல் தான் எடுத்து கொடுத்தான், மீதி ஒரு கோல் அடிச்சது யாரு, ஐயா தான் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி கெத்தா சொல்லிட்டு இருக்கான். பக்கத்துல இருந்த அந்த கண்ணாடி பட்ட பையன் வந்துட்டு தம்பி அதுக்குமே எனக்கு சுபாசா தான் ஹெல்ப் பண்ணப்பா அப்படின்னு சொல்றான். அடுத்து அதுக்கும் மேல இன்னொரு சர்ப்ரைசிங்கான நியூஸ்மே இருக்குது. நம்ம டீமுக்கு ஒரு புது கோச்சுமே கிடைச்சிட்டாரு. அவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பிரேசிலியன் நேஷனல் டீம்ல ஃபார்வர்டா ஆடிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி நீ சுபாசான்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொன்னி, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் கேக்குறான். அப்போ கரெக்டா சுபாசாவே ஸ்கூலுக்குள்ள என்டர் ஆகிட்டு இருக்கா. அதோ அவன் தான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி எல்லார்கிட்டயும் காட்டுறான். சுபாசா ஸ்கூலுக்குள்ள என்டர் ஆகும் போதும் கூட அந்த பால ட்ரிப்ளிங் பண்ணிக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கான். இவனுக்கு இப்படி பால ட்ரிப்ளிங் பண்ணிக்கிட்டே வரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க. அவன் வந்துட்டு எப்பவுமே அப்படிதான், வீட்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு இப்படிதான் வந்துகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இசிசாக்கி சொல்றான். என்னது அங்க இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப இசிசாக்கி மேல இருந்து சுபாசா நான் இங்க இருக்கேன் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இப்ப சுபாசா உள்ள வந்தோடனே டீச்சர் வந்துட்டு மத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சுபாசாவை இன்ட்ரோ பண்றாரு. சரி தம்பி நீ எதுக்கு ஃபுட்பால் இங்க கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் கேக்குறாரு. அதுவா இது வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். அப்ப இசிசாக்கி அவங்க டீச்சரை பார்த்துட்டு டீச்சர் அவன் வந்துட்டு ஃபுட்பால் கிளப்ல ஜாயின் பண்ணிட்டான், இப்போ வந்துட்டு எங்க டீம் பழைய மாதிரிலாம் கிடையாது, நாங்க கண்டிப்பா இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்ட்ல வின் பண்ணுவோம் பாருங்க அப்படின்னு சொல்றான். அப்படியே அந்த முன்னாடி உட்கார்ந்து இருந்த பொண்ணுகிட்டமே நாங்க வந்துட்டு உங்களை நம்பி தான் இருக்கோம், சேரிங் ஸ்குவாட் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த பொண்ணு தான் சேரிங் ஸ்குவாட் ஒன்னு இருப்பாங்க, அதுக்கு வந்துட்டு லீடரா இருக்கும். எல்லா ஸ்போர்ட்ஸ்க்குமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணி சேர் பண்றதா இந்த டீமோட வேலை. நான் சேர் பண்றதுக்கு ரெடி தான், அப்படினாலுமே சுபாசா மட்டும் தான் ரொம்ப அமேசிங்கா இருக்கா, மத்தபடி உங்க ஃபுட்பால் டீம்ல எல்லாருமே வீக் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு சுபாசா வந்துட்டு இல்ல அப்படிலாம் கிடையாது, அவங்க எல்லாருமே நல்லா தான் விளையாடுவாங்க, டோர்னமெண்ட்டுக்குள்ள இசிசாக்கியும் மத்த எல்லாருமே வந்துட்டு பாலோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களால சூப்பராவே விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோ சொன்னாரு அப்படின்னு சொல்றான். சரி ஓகே அப்படின்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுட்பால் டீமோட பிராக்டிஸ் பாக்குறதுக்காக எங்க டீம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரிங் ஸ்குவாடோட லீடர் அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லுது. இப்ப ஸ்கூல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் டைம்ல எல்லா டீமுமே வந்துட்டு பிராக்டிஸ் பண்றாங்க ரொம்பவே ஹார்டா. ஏன்னா சீக்கிரமே இந்த 2 ஸ்கூலுக்கான கேம்ஸ் வந்துட்டு நடக்க போகுது. இப்போ நடக்க போறது வந்துட்டு 26வது வருஷம் டோர்னமெண்ட். இதுக்கு முன்னாடி 12 வாட்டி நான் கட்ஸ் 12 வாட்டி ஷூட்டர்ஸ் வின் பண்ணிருக்காங்க, ஒரு வாட்டி டிரால போய் முடிஞ்சிருக்குது. இந்த வாட்டி எந்த ஸ்கூல் வின் பண்ண போதோ அதான் லீடிங்ல இருக்க போகுது. இப்போ சுபாசாவோட வீட்ல ரொபிரிட்டோட ரூம் கிளீன் பண்றதுக்காக சுபாசாவோட அம்மா வராங்க. அவங்க வந்துட்டு அந்த டேபிள்ல இருக்க பேப்பர் என்னது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறாங்க. அது ஏதோ மெடிக்கல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்குது. அந்த ரிப்போர்ட் ஓபன் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ரொபிரிட்டோ அப்படியே வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவர் வந்துட்டு அவர் கோச் கிட்ட பேசுற மாதிரி நினைச்ச ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காரு. கோச் நான் வந்துட்டு சுபாசாவோட அப்பாவோட அட்வைஸ் கேட்டு நான் வந்துட்டு இப்ப ஜப்பான்ல தான் இருக்கிறேன், என்னோட ரிசல்ட் என்னவோ இன்னுமே அப்படியே தான் இருக்குது, நம்ம வந்துட்டு என்னோட பிரச்சனையை லேட்டா தான் பாத்துருக்கோம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இதுக்கப்புறமும் நான் ஃபுட்பால் விளையாண்டு ஏதோ ஒரு மேட்ச்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஷாக் எனக்கு வந்துச்சு அப்படின்னா என்னோட கண் வந்துட்டு கம்ப்ளீட்டா எப்பவுமே போயிரும்ன்றது அந்த ரிப்போர்ட்ல இருக்குது. சோ நான் ரிட்டையர்ட் ஆக போறேன்றதை நம்ம டீம் கிட்ட நீங்க அனௌன்ஸ் பண்ணிருங்க. என்னால எப்படி இதுக்கப்புறம் ஃபுட்பால் விளையாட முடியாது, அதனால நான் வந்துட்டு என்னோட மீதி நாட்கள் இந்த ஜப்பான்ல என்னோட ஹோம் டவுன்லயே கழிக்கணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். நீங்க வந்துட்டு என்னை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம், ஆனா ஒரு நாள் நான் பிரேசிலுக்கு திரும்ப வர்றப்ப நான் மட்டும் தனியா வரமாட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், என் கூட சுபாசாவும் வருவான்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. இதை அவர் நினைச்சுக்கிட்டு அப்படியே இப்ப ஃபுட்பால் ஃபீல்டு கிட்ட வந்துடுறாரு. சுபாசாவும் ரொபிரிட்டோ பார்த்தோன்னே இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பால வந்துட்டு கிக் பண்றான். அவருமே ஓடி வந்து சூப்பரா கோல் போடுறாரு. இது வந்துட்டு அங்க இருந்த சேரிங் ஸ்குவாட் எல்லா சின்ன பசங்களுமே பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணுல வந்துட்டு வாயடைச்சு போயிடும். இதுதான் ஒருவேளை இசிசாக்கி சொன்ன அந்த ஒரு கோச்சா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு பையன் கேட்கறான். அப்ப ரொபிரிட்டோவுமே வந்துட்டு அவரை வந்து இன்ட்ரோ கொடுத்துக்கிறாரு. அது சரி நீங்களா யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பசங்களை கேட்கறாரு. இவங்க தான் வந்துட்டு நான் கட்ஸோட சேரிங் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். அப்படியே அப்படின்னா நீங்க எங்க கிளப்புக்கு சேர் பண்ண வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோ கேட்கறாரு. கண்டிப்பா வருவோம், நீங்க நேத்து பிராக்டிஸ் மேட்ச்ல ஒன்னு சூப்பரா வின் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொன்னா, அதனாலதான் யார் அந்த சுபாசா அப்புறம் கோச் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலான்ட்டு தான் நாங்க இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு பையன் சொல்றான். சரி நம்ம வந்துட்டு இப்போ ஒரு மேட்ச்ல எல்லாம் சுபாசா நம்ம டீமுக்கு புதுசா வந்திருக்கா இல்லையா, அதனால அவனுக்கு ஒரு வெல்கம் பார்ட்டியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோ சொல்றாரு. சரி நார்மல் மேட்ச் மாதிரி இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா சுபாசாவை மட்டும் தனியா ஒரு பக்கம் விட்டுட்டு மீதி இருக்க எல்லா பிளேயர்ஸையும் ஆப்போனன்ட்டா வச்சிருக்காரு. உங்களுக்கு மொத்தம் 5 நிமிஷம் டயம் இருக்கும், அதுக்குள்ள நீங்க சுபாசா கிட்ட பால கொடுக்க கூடாது, அப்படியே கொடுத்தாலும் அவன் வந்துட்டு ஷூட் பண்ண அலோ பண்ண கூடாது, 5 நிமிஷத்துல நீங்க அவனை ஷூட் பண்ண விடாம தடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க தான் வின்னர்ஸ், இல்ல அப்படின்னா சுபாசா தான் வின்னர் அப்படின்னு சொல்றாரு. சுபாசா என்னதான் அமேசிங்கா இருந்தாலும் ஒத்தால எப்படி அத்தனை பேருக்கு அகைன்ஸ்டா நிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரிங் ஸ்குவாட்ல ஒரு பையன் முழிச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் இல்ல கண்டிப்பா அவனால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. நம்ம சுபாசாக்கு அகைன்ஸ்டா விளையாட போறோமா, அவன் கண்ணு மூடி திறக்கக்குள்ள பந்த படிக்கிட்டு போயிருவானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன அந்த அளவுக்கு வீக்காடா, நம்ம வந்துட்டு யாரும் சொல்லிட்டு காட்டுவோம், நம்ம கண்டிப்பா இதுல வின் பண்ணுவோம், சுபாசா நீ ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். சரி ஓகே நான் ரெடியா தான் இருக்கேன் அப்படின்ட்டு அவனும் ரெடியாரான். சுபாசா நோக்கி ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேர் வர்றாங்க. இந்த ஒரு 5 நிமிஷம் உனக்காக நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுபாசா வந்துட்டு அவங்க 2 பேரும் ஈஸியா ஏமாத்திட்டு இந்த பக்கம் ஓடி வந்துடுறான். பக்கத்துல வரான்டா இவ்வளவு ஓப்பனா அவனை விடாதீங்க
விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷிசாக்கி அவன் கால் கிட்ட இருந்த பால வந்துட்டு பாஸ் பண்ணிடுறான். அந்த பையன் சுபாசா வேமா ஓடி வரத பார்த்து பயந்துட்டு இன்னொரு பையன் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அவன் தலையில வாங்குற பேர்ல தப்பா வாங்கிட்டு இருக்கான். பால் வந்துட்டு சும்மா கண்ணா பின்னான்னு போய்கிட்டு இருக்கப்ப இஷிசாக்கி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஓடி போய் ஒரு ஸ்லைட போட்டு எத்தி விட்டுறான். இன்னொரு பையன் அதை செஸ்ட்ல ரிசீவ் பண்ணி கீழே இறக்குறதுக்குள்ள சுபாசா வந்துட்டு ஒரு ஸ்லைட போட்டு அதை பிடிக்கிட்டு போயிடுறான். இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோ சொல்றாரு. இனிமே நமக்கு ரொம்ப டைம் இருக்குடா, அவங்க கிட்ட இருந்து பால புடுங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷிசாக்கி ஓடி வரான். எல்லாருமே ட்ரை பண்றாங்க. ஆனா சுபாசா கிட்ட இருந்து யாராலையும் பால ஸ்டீல் பண்ண முடியல. அந்த கண்ணாடி போட்ட பையன் அப்படியே டேக்கிள் பண்றேன்ற பேர்ல வந்து கீழே விழுந்துடுறான். மானபு எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இஷிசாக்கி சொல்றான். இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோ சொல்றாரு. ஆனா இஷிசாக்கியோட ஹெல்ப் இல்லாம மானபு வந்துட்டு தனியா இருந்துச்சு. என்னால இன்னுமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபயரோட முன்னாடி ஓடி போறான். இதை பார்த்துட்டு இஷிசாக்கிக்கு ரொம்பவே ஆச்சரியமா போச்சு. நம்ம டீம் வந்துட்டு ரொம்பவே சேஞ்ச் ஆயிருச்சு. நம்ம எல்லாருமே சுபாசா கூட ட்ரைனிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயிரும். அது வந்துட்டு கோச்சிங்குமே தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு கேம் விளையாட வச்சிருக்காரு. நம்மளால கண்டிப்பா இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்ட் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இஷிசாக்கி நம்புறான். சுபாசாவுமே எல்லாருமே தாண்டி ரொம்பவே ஈஸியா வந்து அசால்ட்டா கோல் அடிக்கிறான். அந்த சேரிங் ஸ்குவாடோட லீடர் பொண்ணு வந்துட்டு சுபாசாவை பார்த்துட்டு அப்படியே பேச்சே வராம ஆச்சரியத்தோட நின்னுகிட்டு இருக்குது. பாஸ் உங்களுக்கு என்னாச்சு, எதுக்கு இப்படி நின்னுகிட்டு இருக்கீங்க, எதுவும் பேச கூட மாட்டேங்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட பார்வையில எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த பொண்ணு வந்துட்டு இப்ப சுபாசாவை ஒரு கிரஷா பாக்குது. சுபாசா வந்துட்டு ரொம்பவே சூப்பர்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இவங்க எல்லாரும் வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ரொபிரிட்டோவும் இவங்க எல்லாரும் லேண்ட் முடிச்ச அப்புறம் எல்லாருமே சூப்பரா லேண்டிங்க, சுபாசா கூட நல்லா மேனேஜ் பண்ணி லேண்டிங்க. நீங்க இதுக்கப்புறம் நான் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் சொல்றேனோ அதை மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் வாக்கபாயாசி வந்துட்டு ஆப்போசிட்ல ஒரு ஹை ஸ்கூல் பையனை வச்சுக்கிட்டு ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஷூட் பண்ண வச்சு இவன் நல்லா பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க கோச் கிட்ட அந்த டீமை பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவங்க டீமை இப்ப வந்துட்டு ரொபிரிட்டோ தான் கோச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஒண்ணுமே இல்லாத டீமை எந்த அளவுக்கு அவர் கொண்டு வராருன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக நானுமே ஆர்வமா காத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அந்த கோச் சொல்றாரு. மத்த எல்லாரும் நீங்க கணக்குல எடுக்காதீங்க, அவங்களோட பிராக்டிஸ் மேட்ச் நான் இப்ப பார்க்க தான் செஞ்சேன். அதுல சுபாசாவோட கேம் மட்டும் தான் தெரியவே செஞ்சேன், மத்த எல்லாரும் அவ்வளவு ஒருத்தலாம் கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்படி நீ அவ்வளவு சீக்கிரமா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச் சொல்றாரு. அது என்னவோ உண்மைதான், ஆனா எனக்கு ஈக்குவலான ஆள்னா அது கண்டிப்பா சுபாசா மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இப்போ ரொபிரிட்டோ வந்துட்டு நான்கட்ஸ் டீமை நல்லா புளிஞ்சு எடுத்துருக்காரு. ட்ரைனிங்ல எல்லாரும் செத்து போன மாதிரி கிடக்குறாங்க. சீரிங் ஸ்குவாட்ல ஒருத்தலாம் இதை பார்த்ததுக்கே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகி போச்சு, இவ்வளவு ஒர்க் அவுட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இஷிசாக்கி எல்லாம் உட்காந்துக்கிட்டு என்னால சுத்தமா முடியலப்பா, அசைய கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். எதுக்கு இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் வந்து கேட்கறான். உனக்கு என்ன பிரச்சனை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். சுபாசாவை பாருங்க, அவனும் உங்க கூட தானே ட்ரைனிங் எடுத்தான், அவன் எப்படி நின்று லேண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சொல்றா. இந்த பொண்ணு வந்து நம்ம பாஸ்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம், அதான் ஈஸியா இருக்கும். அவன் பிராக்டிஸ் பண்றதுக்குலாம் நாங்க என்ன பண்ண முடியும், அவனெல்லாம் எங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும், அவங்களால பொறுமையா தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோவும் சொல்றாரு. அதெல்லாம் இல்ல, இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்ட் பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் சொல்றா. அப்படியா, அப்படின்னா நீங்க வந்து அதுக்குள்ள பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்குது, நீங்க வந்து பாலோட சீக்கிரமா ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோ சொல்றாரு. எப்பவுமே நீங்களும் சுபாசாவும் இதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவாமி கேக்குறான். அது எப்படி நாங்க பாலோட ஃப்ரெண்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இஷிசாக்கி கேக்குறான். ரொம்பவே சிம்பிள், நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் உங்க பந்து எடுத்துட்டு போயிருங்க, நீங்க இப்ப ஸ்கூலுக்கு வரப்ப கூட எடுத்துட்டு வரலாம், அந்த மாதிரி நிறையவே விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோ சொல்றாரு. சுபாசா நீ எப்பயுமே இந்த மாதிரி தானே பண்ணிக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி இஷிசாக்கி கேக்குறான். ஆமா அப்படிதான் அப்படின்னு சுபாசா சொல்றான். ஆனா சுபாசா வந்துட்டு இதை என்கிட்ட இருந்தெல்லாம் கத்துக்கலாம், சின்ன வயசுல இருந்தே இதை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோ சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீங்க ஃபுட்பால் எடுத்துட்டு வரணும், ஆனா அது உங்களோட கையால கிடையாது, காலால கொண்டு வரணும். எது சுபாசா மாதிரி நாங்க ட்ரிப்ளிங் பண்ணிக்கிட்டே வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு இஷிசாக்கி கேக்குறான். உன்னால முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். நேரா கோல் கீப்பர் வந்துட்டு கோல் கீப்பர் இந்த மாதிரி தான் கொண்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். கோல் கீப்பர் வந்துட்டு காலை யூஸ் பண்ணணும் தான், ஆனா அதுக்கு மேல கையுமே ரொம்ப யூஸ் ஆகும், அதனால நீ மட்டும் வேணா கைட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோ சொல்றாரு. இதெல்லாம் நியாயமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இஷிசாக்கி இன்னும் ஃபீல் ஆயிடுறான். சரி ஓகே, இப்ப பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சு நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க, ஆனா ட்ரிப்ளிங் பண்ணிக்கிட்டே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோ சொல்றாரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. சுபாசா வந்துட்டு ரொபிரிட்டோ கூட கிளம்பிடுறான். இப்ப மத்த பசங்களும் ட்ரை பண்றாங்க, ஆனா அது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்குது. இஷிசாக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரிப்ளிங் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கா. நான் சீக்கிரமா வீட்டுக்கு போனா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஷிசாக்கிக்கு பின்னாடி வந்துகிட்டு இருந்த 2 பசங்களோட நிலைமை அதான், அவங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா வீடு போய் சேர முடியாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு இஷிசாக்கி புலம்பிக்கிட்டு இருக்கான். ரைட், நீங்க நாளைக்கு தான் வீடு வந்து சேருவீங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோல் கீப்பர் பந்த கையிலே தூக்கிட்டு ஈஸியா போயிடுறான். சுபாசா வந்துட்டு ஒரு ஸ்டெப்ஸ்ல அவனோட தலையை வச்சு பால தட்டிக்கிட்டு கொண்டு போய்கிட்டு இருக்கான். அப்போ பின்னாடி வந்துகிட்டு இருந்த ரொபிரிட்டோ வந்துட்டு அவர் மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை நினைக்கிறாரு. சுபாசா வந்துட்டு நான் அவன் வயசுல எப்படி லேண்டனோ அந்த அளவுக்கு சூப்பராவே விளையாடுறான், இல்ல இல்ல அவன் என்னோட பெஸ்டாவே தான் விளையாடுறான், இங்க பாத்தீங்கன்னா நான் பால கிரவுண்ட்லயே படாம கொண்டு வந்து லேண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். சுபாசா உனக்கு ஃபுட்பால் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோ கேக்குறாரு. என்ன கேள்வி இது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். அப்படின்னா சரி, நாளை காலையில இருந்து டெய்லி 5 மணிக்கெல்லாம் உனக்கு பிராக்டிஸ், ஒரு பிரேசிலியன் ஃபுட்பால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உனக்கு காட்டுறேன் பாரு. அப்படியா, ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா ரொம்பவே ஜாலி ஆயிடுறான். ரொபிரிட்டோ ஒரு மனசுக்குள்ளே நினைக்காரு, கோச் நான் வந்துட்டு எனக்கான லைட்டை கண்டுபிடிச்சிட்டேன், அந்த லைட் வந்துட்டு சுபாசா தான், அவனை வேர்ல்டுலயே ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு பிளேயரா நான் மாத்துறேன், நான் என்னதான் இதுக்கப்புறம் ஃபீல்டுக்குள்ள வர முடியலனாலும் ஃபுட்பால் வந்துட்டு என்னோட ஒரு பார்ட் ஆஃப் லைஃபா எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோ நினைக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. நான்கட்சு டீம்ல சுபாசாவை தவிர மத்த எல்லா பசங்களும் இப்பதான் அவங்களோட ட்ரைனிங்கவே பெஸ்டா ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ட்ரைனிங் எங்க போய் முடிய போகுதுன்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதையெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.